இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சிங்கப்பூர் விமானம் நடுவானில் ஆட்டம் கண்டது. 2 உயிரிழந்தனர், 30 பேர் காயம். லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் வந்து கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான SQ321 விமானம் காற்றில் ஏற்பட்ட தீவிர மாற்றத்தால் நடுவானில் ஆட்டம் கண்டதில் 2 உயிர் இழந்ததாகவும் 30 பேர் காயம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் மிக மோசமாக ஆட்டம் கண்டு பயணிகள் பெரும் அச்சத்திற்கு ஆளானதை தொடர்ந்து விமானம் உடனடியாக திசை திருப்பப்பட்டு தாய்லாந்து தலைநகர் பேங்காக் அனைத்துலக விமான நிலையத்தில் இன்று பிற்பகல் 3:45 மணியளவில் அவசரமாக தரையிறங்கியது. இச்சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே உயிர் இழந்ததாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தமது முகநூலில் தெரிவித்த போதிலும் தாய்லாந்து ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி இச்சம்பவத்தில் விமானத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததாகவும் சிகிச்சையின் போது மேலும் ஒருவர் மரணம் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. எனினும் அந்த தகவலை CNN இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அதேவேளையில் இச்சம்பவத்தில் 30 பேர் காயம் அடைந்ததாக தாய்லாந்து ஊடகங்கள் கூறுகின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான அந்த போயிங் 777-300ER ரக விமானத்தில் மொத்தம் 211 பயணிகளும் 18 விமான பணியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் SQ321 விமானத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கும் விமான பணியாளர்களுக்கும் தங்கள் நிறுவனம் உதவி வருவதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானை ஆதரிக்கும் வகையில் தனது வாகனத்தில் பக்கத்தான் ஹரப்பான் கொடியுடன் மாமன்னரின் படத்தையும் காட்சிக்கு வைத்த குற்றத்திற்காக 1 மாத சிறை மற்றும் 3000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டு தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஒரு வர்த்தகரான ராமசாமியின் தண்டனையை ரத்து செய்ய கோரி விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பம் இம்மாதம் முற்பகுதியில் ஷா அலாம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாளை மறுநாள் வியாழக்கிழமை விசாரணைக்கு வருவதாகவும் ராமசாமியின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ RRI தமிழ் பள்ளியின் அரசு மானிய நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக அதன் முன்னாள் மேலாளர் வாரிய தலைவர் முனுசாமி கோபால் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் செந்தில்நாதன் ஆகியோருக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMல் மேலும் பல புதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றன. கோவிட்-19 காலத்தில் பள்ளியின் மேலாளர் வாரியத்திற்கு ஒதுக்கப்பட்ட அரசு மானியம் பள்ளிக்கு சொந்தமான பாலர் பள்ளி நிர்வாகத்தை தனிநபரின் பெயருக்கு மாற்றப்பட்டது. நிதி முறைகேடு புரிந்தவர்களை மேலாளர் வாரியத்திற்குள் மீண்டும் கொண்டு வருவதற்கு ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளுக்கான பாலர் பள்ளி மற்றும் பள்ளி நிர்வாக பிரிவின் உதவி இயக்குனர் மணிசேகர் ஸ்ரீரங்கன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது உட்பட பல்வேறு ஆதாரங்களை பள்ளியின் நலன் சார்ந்த ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளர்களான தியாகராஜன் லட்சுமணன் மற்றும் புஷ்பராஜன் ஜெயராமன் ஆகியோர் ஸ்ரீ ரமேஷ் கண்ணன் தலைமையிலான மலேசிய தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர் ஈஸ்வரி சுப்பிரமணியத்திடம் ஒப்படைத்தனர். அதன் அடிப்படையில் தற்போது SPRM வளையத்திற்குள் இருந்து வரும் RRI தமிழ் பள்ளி விவகாரத்தில் நிகழ்ந்துள்ள முறைகேடு தொடர்பான புதிய ஆதாரங்களை SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியிடம் நேரடியாக ஒப்படைப்பதற்காக அவரை சந்திப்பதற்கு தேதி கேட்டு இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் ஈஸ்வரி சுப்பிரமணியம் கடிதத்தை ஒப்படைத்தார். RRI தமிழ் பள்ளி அரசு நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு நிகழ்ந்ததாக பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகம் மேற்கொண்ட ஆய்வில் நிறைய ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. அந்த ஆதாரங்களை நேரடியாக SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியிடமே வழங்குவதற்கு முன் சந்திப்புக்கான தேதி கேட்டு இன்று SPRM தலைமையகத்தில் கடிதம் ஒன்று வழங்கியிருக்கிறார். தவிர பள்ளியை இடமாற்றம் செய்வதற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வழங்கப்பட்டுள்ள 6 ஏக்கர் நிலத்தை வேண்டாம் என்று கூறி பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே கடிதம் எழுதி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படும் மேலாளர் வாரியத்தின் முன்னாள் தலைவர் முனுசாமி மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் செந்தில்நாதன் ஆகியோருக்கு எதிரான விசாரணை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் SPRMிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக ஈஸ்வரி தெரிவித்துள்ளார்.
முன்னாள் பிரதமர் துன் மஹதீர் முகமது ஓர் அரசியல் சாணக்கியர் என்பதை முன்னாள் துணை பிரதமர் துன் மூசா ஹிதாம் ஒப்புக்கொண்டுள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூரில் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற அம்னோ முன்னாள் உதவித் தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான துங்கு ரசாலி ஹம்சாவின் கூலி மெமோயர் டுவ கொசோங் லீம எனும் நூல் வெளியீட்டு விழாவில் துன் மஹதீர் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் 1981 ஆண்டு முதல் 1986 ஆண்டு வரையில் நாட்டின் துணை பிரதமராக இருந்த மூசா ஹிதாம் மேற்கண்டவாறு கூறினார். ஓர் அரசியல்வாதி என்ற முறையில் துன் மஹதீரின் திறனை குறைவாக மதிப்பீடு செய்துவிட முடியாது என்று மூசா குறிப்பிட்டார். மூசா ஹிதாமையும் துங்கு ரசாலி ஹம்சாவையும் ஒப்பீடு செய்து துன் மஹதீரிடம் கருத்து கேட்டால் துங்கு ரசாலியை விட மூசா பரவாயில்லை என்றே அந்த முன்னாள் பிரதமர் கூறுவார் என்று மூசா ஹிதாம் நகைச்சுவை இழையோடு கூறினார். காரணம், துன் மஹதீரின் பார்வையில் நான் கெட்டிக்காரர் அல்ல, பணம் இல்லாதவர் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் துன் மஹதீர் பிரதமராக இருந்தபோது துணை பிரதமர் பதவிக்கு துங்கு ரசாலியை தேர்வு செய்திருப்பாரேயானால் துங்கு ரசாலி நாட்டின் பிரதமராக உடனடியாக வந்திருக்க முடியும் என்று மூசா ஹிதாம் குறிப்பிட்டார். ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நல்லடக்கச் சடங்கில் மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்து விவசாய மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு கலந்து கொள்ளவிருக்கிறார். ஈரான் அதிபரின் மறைவை தொடர்ந்து அந்நாட்டின் இடைக்கால அதிபர் முகமது மொஹ்பரிடம் தமது ஆழ்ந்த இரங்கலை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துக் கொண்ட போது நல்லடக்கச் சடங்கில் மலேசிய அரசாங்கம் சார்பில் முகமது சாபு கலந்து கொள்வார் என்ற விவரத்தையும் தெரிவித்துள்ளார். அரசாங்க கட்டிடங்கள் மற்றும் பொதுமக்கள் குழுமுகின்ற பொது இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் இன்று அறிவித்துள்ளது. அண்மையில் போலீஸ் நிலையங்களில் நடந்த தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல் சம்பவங்களை தொடர்ந்து பொது இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் நிர்வாக பிரிவு இயக்குனர் அஸ்மி அபு காசிம் தெரிவித்துள்ளார். எந்தவொரு சாத்தியத்தையும் எதிர்கொள்ளும் வண்ணம் போலீசார் விழிப்பு நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பர் என்று அஸ்மி அபு காசிம் குறிப்பிட்டுள்ளார். தமது வீட்டில் நுழைந்து கொள்ளையடித்தது மற்றும் மிரட்டல் விடுத்தது தொடர்பில் மலேசிய அரசாங்கம் 3 போலீஸ் உயர் அதிகாரிகள், மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் மற்றும் ஓர் உள்ளூர் அரசியல்வாதி, அவரின் மனைவி ஆகியோருக்கு எதிராக சீன நாட்டு பிரஜை ஒருவர் சிவில் வழக்கை தொடுத்துள்ளார். மலேசியாவில் நிரந்தர வசிப்பிட அந்தஸ்தை கொண்டுள்ள 53 வயது கவுகூன் என்ற அந்த சீன நாட்டு பிரஜை கடந்த மே 14ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் இந்த சிவில் வழக்கை தொடுத்துள்ளார். தமது பணத்தை கொள்ளையிட்டது மற்றும் அச்சுறுத்தியது தொடர்பில் இந்த அராஜகத்தை புரிந்த நபர்களுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையும் மலேசிய அரசாங்கம் எடுக்காதது குறித்து அந்த சீன நாட்டு பிரஜை கோலாலம்பூரில் இன்று கப்போங் எம்பி லிம் லிப் எங் ஏற்பாடு செய்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா காக் கடந்த சனிக்கிழமை தமது வீட்டில் 2 துப்பாக்கி தோட்டாக்களுடன் கொலை மிரட்டல் கடிதத்தை பெற்றது தொடர்பில் போலீசார் 4வரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தெரேசா காக் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்துள்ளனர். இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை. இவ்விவகாரம் இன்னமும் விசாரணையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். உலகின் துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆசைதான் என்ற உன்னத தத்துவத்தை உலகிற்கு போதித்த புத்த பெருமானின் உன்னத தினமான விசாக தினம் நாளை புதன்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்படவிருக்கிறது. மனிதநேயம், ஜீவகாருண்யம், அன்பு, ஒழுக்கம் போன்ற நற்பண்புகளை உலகிற்கு எடுத்து எம்பிய புத்த பெருமானின் பிறப்பு, ஞானம் அடைந்தது மற்றும் வீடு பேறு அடைந்தது ஆகிய அனைத்தையும் நினைவு கூறும் நாளாக இந்த விசாக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. விசாக தினத்தில் மேற்கொள்ளப்படும் நற்செயல்கள் பன்மடங்காக பல்கி பெருகும் என்பது பௌத்த சமயத்தவரின் நம்பிக்கையாகும். அந்த வகையில் ஒருவரை ஒருவர் மதிக்கும் மாண்பு, பரஸ்பர நல்லுறவு, சகிப்புத்தன்மை, பிற மதத்தை மதித்தல், பண்டிகை காலங்களில் நல்வாழ்த்துகள் பகிர்ந்து கொள்ளுதல் முதலிய மனிதநேய கோட்பாடுகள் நட்புறவு சூழலை வலிமையாக்குகிறது என்கிறார் மலேசியாவின் பௌத்த சமயத்தவரின் தலைமை பிக்குவும் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் பர்ஹாலாவில் வீற்றிருக்கும் மகா விஹார பௌத்த விஹாரத்தின் தலைமை பிக்குவுமான டத்தோ டாக்டர் கே டமரத்னா. பள்ளிவாசல், கோவில், தேவாலயம், சீன தோக்கோங் என
சர்வ சமயத்தவரின் வழிபாட்டு தலங்கள் வீற்றிருக்கும் பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் மகா விஹார பௌத்த ஆலயம் வீற்றிருப்பதால் இன சமய வேறுபாடின்றி ஒரே குடும்பத்தினரை போன்று ஒருவருக்கொருவர் உதவிடும் மனிதநேயத்தை அதிகமாக காண முடிவதாக திசைகளுக்கு அளித்த பேட்டியில் டாக்டர் கே டமரத்னா தெரிவித்தார். In Kampung area, one side of our house, the Indian family, another side of the house, Malay family, another side Chinese family. When one house got chili padi, they will share with everybody. When come to Hari Raya, they share the makan with everybody. We go and visit. The Chinese New Year come like that. But that because of the kampung life, we never think about the different race, different religion. We never segregate. So we used to be as a one family. நாளை கொண்டாடப்படவிருக்கும் விசாக தினத்தை பற்றி குறிப்பிடுகையில், இன்றிரவும் நாளை புதன்கிழமையும் சுமார் 20,000 பேர் மகா விஹார பௌத்த விகாரத்தில் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் கே டமரத்னா குறிப்பிட்டார். காலையில் விசேஷ பூஜைகளுடன் கொடியேற்று விழா, சமய உரை, உணவு பரிமாறுதல், இரத்த தான முகாம் என பலதரப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் கே டமரத்னா தெரிவித்தார். பௌத்த விகாரத்தில் பிரத்யேகமாக 7,000 விளக்குகள் ஏற்றப்படும் என்று குறிப்பிட்ட அவர், நாளை மாலை 6 மணிக்கு புத்த பெருமானின் திருவுருவச் சிலையை தாங்கிய ரத ஊர்வலத்தை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தொடங்கி வைப்பார் என்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.